பாகிஸ்தானின் இதயத்தில் அடித்த ஆப்கான். ட்ரோன் அட்டாக்கில் தாலிபான்கள். கதரும் அசீம் முனீர். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் வெடித்துள்ளது. நேற்று இரவு முதல் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் கலக்கத்தில் உள்ளார். தொடர்ந்து இரு நாடுகள் இடையே மோதல் நடந்து வரும் நிலையில் பெரிய போர் வெடிக்கும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அண்டை நாடுகளாக உள்ளன. இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து வருகின்றன. இரு நாடுகளையும் பிரிக்கும் எல்லை கோடு டுரைன் லைன் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் அந்த நாடுகளின் எல்லை கட்டுப்பாட்டு கோடுகளாகும். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையேயான மோதல் போராக மாறியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் டிடிபி எனும் தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் மற்றும் பலூச் விடுதலை இராணுவம் என்னும் கிளர்ச்சி படையினருக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அவ்வப்போது சண்டை நடந்து வந்தது. கடந்த 22ஆம் தேதி திடீரென்று பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் பக்திகா மாகாணங்களில் சரமாரியாக குண்டு வீசின. கிளர்ச்சி படையினர் மீது குண்டு வீசுவதாக சொல்லிவிட்டு அப்பாவி பெண்கள், குழந்தைகளை பாகிஸ்தான் ராணுவம் கொன்றது. இதனால் தாலிபான்கள் கொதித்து போனார்கள். பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்தனர். அதன்படி பாகிஸ்தானுக்கு நேற்று இரவு தாலிபான்கள் பதிலடி கொடுத்தனர். பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. பாகிஸ்தானைச் சேர்ந்த 55 ராணுவ வீரர்கள் கொன்று குவித்ததோடு அந்த நாட்டின் 19 ராணுவ நிலைகளையும் தாலிபான்கள் கைப்பற்றினர். இதையடுத்து பாகிஸ்தானும் பதிலடி கொடுத்தது. போர் தொடங்கிவிட்டதாக அறிவித்த பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப் ஆப்கானிஸ்தானை தாக்க உத்தரவிட்டார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் வியூகத்தில் அந்த நாட்டின் ராணுவ வீரர்கள் விமானப்படை களமிறங்கியது. ஆப்கானிஸ்தான் மீது போர் விமானங்கள், ஏவுகணை, ராக்கெட் குண்டுகளை வீசி பாகிஸ்தான் தாக்கியது. தரைவழி தாக்குதலும் நடந்தது. 133 தாலிபான்களை கொன்றதோடு 27 ராணுவ நிலைகளை கைப்பற்றியதாக பாகிஸ்தான் தெரிவித்தது. இது இரு நாடுகள் இடையேயான பதற்றத்தை அதிகரித்தது. பாகிஸ்தானை ஒப்பிடும்போது ஆப்கானிஸ்தானிடம் படைபலம், ஆயுத பலம் கிடையாது. இதனால் ஆப்கானிஸ்தான் எப்படி பாகிஸ்தானை சமாளிக்கும் என்ற கேள்விகள் எழுந்தன. இந்த நிலையில்தான் தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஆப்கானிஸ்தானின் தாலிபான்கள் பாகிஸ்தானை கதற விட்டு வருகின்றனர். ஆப்கானிஸ்தானின் தாலிபான்கள் ட்ரோன்களை கையில் எடுத்துள்ளனர். நவீன தொழில்நுட்பத்துடன் துல்லியமாக தாக்கும் ட்ரோன்களை வைத்து பாகிஸ்தானை அலறவிட்டுள்ளனர். அதன்படி பாகிஸ்தானின் ராணுவ நிலைகள், முகாம்களை நோக்கி ஆப்கானிஸ்தானின் ட்ரோன்கள் பறந்து சென்று தாக்குதல் நடத்தின. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பாகிஸ்தானின் இதயத்தில் தாலிபான்கள் அடித்தன. பாகிஸ்தானின் தலைநகராக இஸ்லாமாபாத் உள்ளது. இந்த இஸ்லாமாபாத்தில் உள்ள ஃபைசலாபாத்தில் ட்ரோன் வழியாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதேபோல நௌஷேரா ராணுவ கண்டோன்மெண்ட், ஜம்ரூட் ராணுவ தளம் மற்றும் அப்தோபாத் பகுதிகளிலும் தாலிபான்கள் ட்ரோன் அட்டாக் நடத்தினர். இது சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் எல்லையில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவு வரை பயணித்து இந்த ட்ரோன்கள் தாக்குதல் செய்துள்ளன. இதனை தாலிபான்கள் ராணுவம் உறுதி செய்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அல்லாவின் பெயரால் ஆப்கான் ராணுவம் வெற்றி பெற்றுள்ளது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் வரை சென்று வான்வெளி தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியுள்ளோம் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் பாகிஸ்தான் கலங்கியுள்ளது. குறிப்பாக நம்மிடம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் அடிவாங்கிய பாகிஸ்தான் இப்போது ஆப்கானிஸ்தானிடமும் அடிவாங்கி வருகிறது. இதனால் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர், பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்டவர்கள் கலங்கி போய் உள்ளனர். இருப்பினும் தற்போதைய சூழலில் ஆப்கானிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு எத்தகைய சேதம் ஏற்பட்டது என்பது உடனடியாக தெரியவில்லை. அதேவேளையில் பாகிஸ்தான் மீது ஆப்கானிஸ்தானின் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்துவதும், அந்த தாக்குதலுக்கு பயந்து பொதுமக்கள் ஓட்டம் பிடிப்பது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது.